வருகை கொண்டிருக்கும் மாணவ செல்வங்களுக்கும் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ், கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும், செயலாளர் நண்பர் தாமோதரன் அவர்களுக்கும், துணை முதல்வர் அவர்களுக்கும், வருகை தந்திருக்கும் பேராசிரியர் விமல்நாதன் அவர்களுக்கும், பெற்றோர் மற்றும் ஆசிரியர் மற்றும் நண்பர்கள் எல்லோருக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்க வந்ததுக்கு மிக மகிழ்ச்சி அடைகிறது. கல்லூரி துவக்க வேண்டும் என்ற பெரியும் ஆர்வத்தின் பேரில் இது கடுமையான உழைப்பில் இந்த கல்லூரியை நாம் துவங்கி இருக்கிறோம். இது நாம் மட்டும் சொல்ல முடியாது, அதாவது நாம் எல்லோரும் இணைந்து செய்த ஒரு பெரிய செயல். இது நாம் தலைமை ஏற்கணுன்ற ஒரு பட்சத்தை தவிர மீது எல்லாமே எல்லோருடைய கையிலிருந்து தான் இது செயல்பட்டு இந்த பெரும் முயற்சி. இந்த பெரும் முயற்சிக்கு இனிமேல் மாணவர்களும் ஆசிரியர்களும் முதல்வர், துணை முதல்வர் இவர்களெல்லாம் பெரும் பங்காற்றி இதை மேலும் மேலும் வளர செய்து இந்த கல்லூரிக்கு சிறப்பு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று மிகவும் பணியுடன் தாங்கள் கேட்டுக்கொள்கிறேன். மாணவர்கள் +2 வரைக்கும் நீங்கள் இது வரைக்கும் படித்தது அது பள்ளி படிப்பாக இருக்கலாம். ஏற்கனவே இதெல்லாம் குறைவான டைமாக தான் இருக்கும். ஆனால் கல்லூரிக்கு வந்த பிறகு நீங்கள் அதிகப்படியான நேரத்தையும் அதிகப்படியான முயற்சியும் அதிக உழைப்பெடுத்து படித்தால் மட்டுமே வெற்றியை நோக்கி செயல்பட முடியும். நீங்கள் அந்த இனிமேல் படிப்பது பயில்வது எல்லாமே பயிற்சியின் பேஸில் தான் படித்தாகணும். இதிலிருந்து வெற்றி பாதையை நோக்கி நீங்கள் பயணிக்க வேண்டியிருக்கிறது. மேலும் கடுமையான உழைப்பு, அதாவது நாம் போட்டிருக்கும் முயற்சி, பயிற்சி, உழைப்பு இதனுடைய நோக்கமே இதனுடைய அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டது. அதிகமாக மீட்டிங்கில் பேசாததுனால சாதகமாக பேசுறது, நீங்கள் கரெக்டாக நான் பேசுறதா இல்லைன்னு எனக்கு அது கூட தெரிய வரல. ஆனால் நான் என்ன தோணுதோ அதை பேசிட்டு இருக்கேன். இப்போ அதுக்கு போதேவா படிக்கும் பருவத்தில் நீங்கள் அடுத்த கட்டத்தை கடந்து வந்திருக்கீங்க. இப்போ மேற்கொண்டு நீங்கள் இனி பயிற்சி எடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் படிப்பில் மட்டும் பயிற்சின்னு நம்ம சொல்ல முடியாது. நடைமுறை வாழ்க்கையில் நிறைய நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் நடைமுறை வாழ்க்கையில் நல்லது கெட்டது சமமாக தான் இப்போது இருக்கும். நாம் அந்த பருவத்தில் நீங்கள் காலேஜ் வச்சுருப்பீங்க. மேலும் நீங்கள் தொடரும் போது அதிகப்படியாக அந்த ஒழுக்கத்திற்கும் நீங்கள் உழைப்புக்கும் முக்கியத்துவம் கொடுத்தால் கண்டிப்பாக வெற்றி அடைவோம். ஏனென்றால் இந்த பேஸில் கற்றுக்கொண்டது தான் இந்த இடத்தில் நான் நின்று பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு உருவானது. அந்த முயற்சிங்கிற பேச வச்சு அதுக்கு மேலே கற்றுக்கொள்வது, படிப்புன்றது ஒரு பங்குனா வெளி உலகத்தில் நாம் கற்றுக்கொள்வது விஷயங்கள் அதிகமான விஷயங்கள் உண்டு. நாம் மேலும் எல்லா நாளும் கற்றுக்கொள்வது விஷயம் நம்ம இருக்கு. கற்றுக்கொள்ளுடைய விஷயம் என்னவாக நாம் யோசிச்சு கற்றுக்கொண்டோமானால், நல்ல விஷயத்தை கற்றுக்கொண்டு நாம் பயின்றோமானால் வெற்றி பெறுவது என்பது உறுதியாகிறது. இதன்படி முயற்சி செய்து இந்த பயிற்சியும் எடுத்துக்கொண்டு வெற்றி நோக்கி இன்று இந்த கல்லூரியை துவங்கியுள்ளோம். நாம் இந்த கல்லூரி துவக்குவது என்பது பல நாள் கனவாக இருந்துதான் செயல்படுத்த முடிந்தது. 10, 15, 12 வருடமாக இந்த கல்லூரி தொடங்க வேண்டும் என்று பெரும் முயற்சி எடுத்துக் கொண்டிருந்தோம். நண்பர் தாமோதரன் அவர்கள் நாம் தாமோதரன் ராமதாசனாலே நாம் என்ன சிந்திக்கிறோமோ நாம் சிந்திக்கிறது தாமோதரன் சிந்திப்பார். தாமோதரன் சிந்திப்பது இதில் நிறைய பலன்கள் ஏற்படும்.
நம்ம அந்த ஒற்றுமைக்கும் அந்த விட்டு கொடுக்கறது தான் அந்த நண்பர்கள்கிட்ட ஏற்படுற நம்ம அவங்க கிட்ட இருக்கிற குறைகள் மட்டும் பார்த்தா எப்பவுமே வெற்றி நோக்கி நம்ம பயணிக்கவே முடியாது. நாம் எந்த மனிதனிடமும் குறைகளிலிருந்து நிறைகள் பார்க்கக்கூடிய நிறைகளிலிருந்து குறைகள் பாருங்க. நமக்கு என்ன அவங்ககிட்ட நன்மை இருக்கு, என்ன அவங்ககிட்ட நல்ல விஷயங்கள் இருக்கோ அதிலிருந்து ஒரு கூட்டு முயற்சி தான் பெரும் வெற்றியினுடைய அணிகள். அந்த வழி பிரகாரம் தான் இந்த முயற்சியை நோக்கி நாம் செயல்பட்டுள்ளோம். இந்த முயற்சி செயல்படுவதில் என்ஜினியர் நல்லமுத்து அவர்கள் எங்களுக்கு அதிக நாள் நண்பராக இருந்தவர். அவருக்கு எங்களுடைய பொறியாளர் வேலைகளை மட்டும் அவர் தான் கவனிக்கிறது. அவர் சொல்ல அந்த மாதிரி நம்ம ஒரு கல்லூரி தொடங்கணுன்ற ஒரு எண்ணத்துக்கு அவருடைய தைரியமாக இறங்குன்னு சொல்லிட்டு ஒரு நாள் அதை சொன்ன 2 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சுட்டு இருந்தோம்னாக்கா நம்மளால தொடர்ந்து அந்த இலக்கை நோக்கி செயல்பட முடியாது. அதனால முதல்ல நீங்க ஒரு பூஜை கொண்டு தொடர்ந்து சொன்னாரு. அந்த நேரத்தில் எதுவுமே எங்களுக்கு தெரியல. இந்த கல்லூரி எப்படி செய்யணும்னு மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா எப்படி செயல்பட்டு போறோன்ற திட்டம் இப்படி செய்தா தெரியாது. ஆனால் செயல்படுத்தக்கூடிய வழிமுறைகள் எங்களுக்கு அப்போ தெரியாம இருந்தது. அது முருகேசன் சார் ஒருத்தர் மூலியமா நல்லமுத்து சார் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சு அவர் விமலநாதன் சார்ன்றவர்கிட்ட நீங்க நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன். அவர் சார் உங்களுக்கு சரியான ஆலோசனையும் அது கல்லூரி சம்பந்தமான அவர் நமக்கு அந்த ஒரு ஆலோசனையும் அந்த கைடன்ஸ் எல்லா நாளும் கூட இருந்தது. இதே மாதிரி விமல்நாத் சார் ஒரு அறிமுகப்படுத்தி வச்சிருந்தா நம்ம முதல்வர் அவர்கள் கல்லூரி முதல்வர் அவர்கள் 32 ஆண்டுகள் கல்லூரி பணியில் அனுபவம் உள்ளவரும் கூட. அதை தவிர்த்து அவர் பெரிய பதவிகள் வகுத்தவர் கல்லூரி முதல்வர் அவர்கள் இதை வழிநடத்தும் அந்த வழிகாட்டுதல் பேர்ல நாம இந்த பர்மிஷன் வாங்கி இந்த சுத்தி இருக்கிறவங்க அவ்வளவு மனுஷருக்காங்க, அவ்வளவு பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. யாரோ அந்த நாங்க நல்லதா ஏதோ பண்ணுவோம் அந்த நம்பிக்கை வச்சாங்க நாங்கள் செயல்படுவோம்னு சொல்லிட்டு. அந்த நம்பிக்கைக்கு எவ்வளோ பேர் எங்ககிட்ட உழைப்பு நான் அவங்க எல்லாம் சொல்லிட்டே தான் இருக்கணும். ஆனால் எங்களுக்கு ரொம்ப கடமை இருக்கு. 26 வருஷமா பிசினஸ் பண்ணி நாங்கள் எங்களுடைய நிலைமையை உயர்த்திட்டு இருக்கிறோம். நாங்கள் இந்த பணத்தை கொண்டு போயிட்டு வேற ஒரு கல்யாண மண்டபம் ஒரு ஹோட்டல் கட்டுறதோ எதுவும் நம்ம செய்ய வேண்டியிருக்கோம். ஆனால் இதை கல்லூரி கட்டணுன்றது ஒரு பயனுள்ள விஷயமா இருக்கும். தம்பி நாம ஒரு செயல்படுனா அண்ணன் ஏதோ நல்லதா பண்ணுவார் நம்பிக்கை. எங்க தங்கச்சி இந்திரான்றவங்க நான் சாதாரண படிக்காததுக்கு கூட அண்ணன் ஏதோ பண்ணுவாரு. அது ஏதோ ஒரு நம்பிக்கை. அவங்க அந்த நம்பிக்கை தான் அவங்க எல்லாம் அப்போ நான் சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க சொல்லுவாங்க நான் அண்ணன் சொன்னாதான் கரெக்டா இருக்கும் ஏதோ செய்வார். அது மாதிரி அக்கா அவங்க எங்களுடைய நாங்கள் வளர்ச்சிக்கு எங்க அம்மா நாங்க நல்லா இருக்கிறோம் நாங்க இந்த வேலை செய்யணும்னா அது எங்க அம்மாவுடைய கடுமையான உழைப்புங்க கனிமணி உள்ள இருக்கிற ஒரு கிராமம் தொண்ணூத்தாண்டுல கிராமம் எங்களுக்கு சொந்த ஊர். அங்கதான் அம்மா தான் பசங்க அங்கெல்லாம் இருந்தா படிக்க மாட்டாங்க, நல்ல லெவல் வர மாட்டாங்க அப்படின்ற மனசுல வச்சு அவங்க அப்பவே எடுத்த முயற்சி. அது அந்த உழைப்பு ஒரு லேசான உழைப்பே கிடையாது. அவங்களுக்கு எதுவுமே பசங்க தான் பசங்க. அப்பா கொஞ்சம் டீய பழக்கம் அப்படின்னு இருப்பாரு. ஆனா எங்க யாருமே அந்த ட்ரிங்க்ஸ் பழக்கமோ வெற்றி பெறனா என்னன்றது எங்களுக்கு ஆரம்பமே கற்றுக் கொடுத்தாங்க. எங்களுக்கு ஒழுக்கம் மட்டும்தான் நீங்க உயர்வான இடத்துக்கு போக முடியும். உழைப்பு இருந்துச்சுன்னா உழைப்போ ஒழுக்கம்னா நாம ரீச் பண்ற இடத்த போய் இலக்கை நோக்கி போக முடியும். இந்த குடினால எவ்வளவு பேர் கெட்டு போயிட்டு இருக்காங்க. எங்க கிராமமே கொஞ்சம் இந்த ட்ரிங்க்ஸ் கொஞ்சம் வருஷம் அந்த நேரம் அந்த காலத்துல 45 வருஷத்துக்கு முன்னே அப்ப இந்த ஊர்ல எல்லாம் இருந்தாங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிஸ்ல அவங்க அந்த மாதிரி எல்லாருமே ஒரு நல்ல லெவலுக்கு உருவாக்கினாங்க. அதனால பெரியவங்க எவ்வளவு உழைச்சி மாணவர்கள் கிட்ட கொண்டு சேர்க்கிறாங்க. அதை நீங்க தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இது நம்ம இந்த எடுத்துட்டு போறது
இன்னைக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனையுமே இந்த ட்ரிங்க்ஸ் பழக்கம் ரொம்ப கொடுமையான பிரச்சனையா இருக்கு. இனி வரும் தலைமுறை அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி முன்னேறணும்னு நம்ம நினைச்சோம்னா அதுல எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தாலும் நமக்கு அந்த உழைப்பு கஷ்டமா தெரியாது. அது உழைக்கிற அந்த உடல் உழைப்பு இருக்கும், அந்த சோர்வு மட்டும்தான் இருக்கும். நாளைக்கு காலை எழுந்துக்கும் போது நம்ம ஃப்ரெஷ்ஷாக எழுந்துப்போம். நம்ம அந்த உழைக்கிற விஷயத்தையே நம்ம விரும்பி செய்யாதப்பதான் அது ரொம்ப சோர்வாகும். நம்ம என்ன பண்றேன்னு தெரியாம செயல்படுத்த வேண்டியிருக்கும். அதனால இந்த உழைக்கிற படிப்புன்ற கட்டத்தில் வைப்பீங்க. நீங்க உங்களுடைய நியாயமான சந்தோஷங்கள் இழக்காதீங்க. அது விளையாடுங்க, ஆரோக்கியமான விஷயங்கள் எதையுமே செயல்படுத்துங்க. நல்ல ட்ரெஸ்ஸை போடுங்க, விளையாட்டு இருக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு டைம் ஒதுக்குங்க. நல்ல நண்பர்கள் கூட பேசுங்க, நல்ல விஷயங்களை படிங்க. நல்ல விஷயங்கள் உலகம் நிறைய இருக்கு. பெரிய பெரிய ஞானிகள் பெரிய அதெல்லாம் அதான் நான் படிச்சது கம்மி. ஆனால் வெளியூர் நிறைய எடுத்து படிச்சிருந்தாலும் யார் பெரிய பெரிய மகான்கள் சொன்னது, பெரிய பெரிய விஷயங்கள் சொன்னது சின்ன வயசுல இருந்து நல்ல படம் தேடி படிப்போங்க. இந்த படிச்சு அதுதான் எந்த குரோத் இந்த இடத்துல சாதாரண பார்த்தா நான் படிச்சது நம்ம படிச்சோம்னு நினைச்சோம்னா அதாவது கல்லூரி படிப்போம் அந்த லெவல்லாம் நம்ம படிக்காத விஷயம். ஆனா பொதுவான விஷயங்கள் நம்ம தொடர்ந்து படிச்சுக்கிட்டே தான் இருந்தோம். படிச்சுட்டு இது தொடர்ந்து இப்பவும் படிச்சுட்டு இருக்கிறோம், இனிமேல் அதை தொடர்ந்து தான் இருக்கோம். ஏன்னா அதை நோக்கி நாங்கள் மைண்டர் ஆயிட்டோம். அதனால நாம எப்பவுமே நல்ல விஷயங்கள் எடுத்துக்கணும். கத்துக்கணும்ன்றதுல எப்பவுமே மாற்றப்பட்ட கருத்தே கிடையாது. நாம எல்லா நாளுமே கத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். ஏன்னா எல்லாம் தெரிஞ்சிச்சு எல்லாம் கத்துக்கணும் எதுவுமே கிடையாது. மனுஷன் இருந்து கத்துக்க வரைக்கும் நாம கத்துக்கிட்டு தான் இருக்கணும். ஏன்னா கத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் விஷயங்கள் நிறைய இருக்கு. அதை நம்ம தேடி வந்துட்டே இருக்கு. அந்த கத்துக்கிற விஷயங்கள் இது இப்போ இதுல இருந்து நீங்க நான் என்ன சொன்னது எனக்கு தெரியல. பேசிட்டே வந்துட்டேன். என்ன பேசுறது நான் யாரா எனக்கு முக்கியமா படுற நண்பர் ஹரிகிருஷ்ணன் இருக்காரு, எங்க மாவட்ட இருக்காரு, சிவகுமார் இருக்காரு. இந்த மாதிரி எல்லாருமே இதை தவிர்த்து எங்ககிட்ட நண்பர்கள் ரொம்ப ஈஸியா எங்கிட்ட ஜாயின் ஆயிடுவாங்க. என்ன விஷயம் கேட்டீங்கன்னா அவங்க குறைகள் எங்களுக்கு தெரியவே தெரியாது. என்ன நல்ல விஷயத்தை அவங்ககிட்ட அது ஈஸியா மூவ் பண்ணிடுவோம், ஈஸியா அவங்ககிட்ட எடுத்துப்போம். யார்கிட்ட குறைகள் இல்லை, விஷயமே இதுதான். யார் எல்லாமே கரெக்டாக எதுவுமே கிடையாது. குறைகள் இருந்துகிட்டு தான் இருக்கு. குறைகள் மட்டுமே நம்ம பார்த்துதான் நட்பு வளராதுங்க, சந்தோஷம் இருக்காது. அதனால நல்ல விஷயங்கள் எடுப்போம், சந்தோஷமா இருப்போம், நல்லதே நடக்கும். எல்லாருக்கும் இப்போ மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நம்பிக்கை அவர் அண்ணன் அரி ஆகின்ற அவருக்கு தான் நாங்கள் இன்வைட் பண்ணியிருந்தோம். அண்ணன் கொஞ்சம் வெளியே வர முடியாதனால அவர் எங்களுக்கு எல்லாருக்குமே நாங்கள் படித்து எப்படி போனன்றதுக்கு எங்களுக்கு பேஸாக உருவாக்கி கொடுத்துருங்க. அவர் அரின்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு அவர் எங்களுக்கு பேச நாங்கள் எல்லாம் எப்படி செயல்படணும், எப்படி நாணயமாக எப்படி செயல்படுறது, முதல் வியாபாரம்னா என்ன, குடும்பல் வாங்கல எதுவுமே நாணயம் இருக்கணும். நம்ம கொடுத்து எதையுமே பேசுறது விஷயம் ஒன்று கரெக்டாக பேசுவோம், அதை கரெக்டாக செய்யணும். இந்த பேசுறதாங்க அவர் அண்ணன் அந்த வழிகாட்டுறதாங்க நம்ம அடுத்த படியெல்லாம் ஏறி வந்துருக்கிறோம். இந்த மாதிரி அதாவது எல்லோருடைய உழைப்புல. ஆனால் நான் இங்க நிற்கிறேன்னு தலைவர். ஆனால் நான் பார்த்தா நான் இல்லது எல்லோரும் சேர்ந்தது தாங்க. அந்த மாதிரி இப்போ இருக்கிற மாணவர்களும் கல்லூரிக்கு இருக்கிற ஆசிரியரும் பெற்றோர்களும் நம்பிக்கை வச்சு இந்த கல்லூரி கண்டிப்பாக நல்லா கொண்டு போக முடியுங்க. ஏன் கேட்டால் இது லட்சியமான வேலை. இது எங்களுக்கு பணம் கொட்டுறது ஏன் கேட்டால் நான் ஏற்கனவே எங்களுக்கு போதுன்றது எனக்கு எப்பயும் மனசில் நாங்கள் எப்போ செயல்படுத்திட்ட விஷயம். அதனால் கல்லூரி நல்லா வரும். உங்கள் நம்பிக்கை கண்டிப்பாக செயல்படுத்துவோம். மாணவர்களும் ஒத்துழைக்கணும், ஆசிரியர்கள் ஒத்துழைக்கணும். அவர் அப்பா அவங்க வர முடியாது, அதனால அவர் கொஞ்சம் கீழே தான் இருக்காரு. இவங்க அம்மா மட்டும் தான் மேலே ஒரு நிமிஷம் சார், இங்கே பாருங்க சார்.